ஏங்க அவர் போனார், அவர் கையில் பணம் ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னு ஜானம்மா கேட்டும்போது சொன்னாராம் எம்ஜிஆர், ஜானு அவர் நீ பணம் கொடுத்தா கூட வாங்கியிருக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, அவர் பாரு இந்த வயசுலும் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. அந்த உழைப்புக்கு நான் கௌரவப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, நான் பணம் கொடுத்துருந்தா அந்த உழைப்பை நான் அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிருக்கும். அவர் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டரு. அந்த அவருடைய கௌரவப்படுத்தணும், அந்த உழைப்புன்றதுக்கு தான் நான் பணம் கொடுக்கல. அவர் கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டார், எனக்கு தெரியும் ஜானு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் குழந்த மாதிரி. ஜானு இந்த பழத்தை யாரும் சாப்பிடக்கூடாது, எல்லா பழத்தையும் நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு குழந்த மாதிரி சொன்னாராம் பெரிய எம்ஜிஆர். அதை பார்த்துட்டு ஜானம்மா வந்து கண் கலங்கிச்சான். அதாவது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, கொடுக்கறதால மட்டுமே நாம் வந்து தானமும் தர்மமும் பெருசாக நினைக்காதீங்க. சில இடங்களில் அந்த இடத்தால தான் பாத்திரம் அறிந்து பிச்சை போடணும்னு சொன்னது என்ன அர்த்தம்னா, ரெண்டு அர்த்தம். அதில் ஒரு தகுதியானவங்களுக்கு உதவி செய்யணும்னு அர்த்தம் இருக்குது, தகுதி உள்ளவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறது கூட ஒரு ஈகன்னு